உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. இப்போ மகர லக்னத்திற்கு குரு பகவான் யார் அப்படின்னா 3-12 குடையவர், அதாவது திருதிய விரையாதிபதினு சொல்லுவோம். 3-12 குடையவர். அவர் போய் 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்து உச்சமடைய போகிறார். யூனிவர்சலி அவர் ஒரு சுபர் அப்படின்னு தான் சொல்கிறோம். இருந்தாலும் அவர் 7ஆம் பாவத்தில் தனித்து அமரும் பொழுது சில நேரங்களில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பார். அதுவும் எப்போ கொடுப்பார்னா ஒரு குழந்தையை கொடுத்து அதற்கு பிறகு பிரச்சனையை கொடுப்பார். அதே மாதிரி புதிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கிடைக்கலாம், இல்லை நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கலாம். 11ஆம் இடம்ங்கிறது இன்னும் என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஏதாவது சுயமாக தொழில் பண்ணிட்டு இருந்தால் அந்த தொழிலில் ஒரு லாபம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு கால் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகும்படியான ஒரு சூழலும் வரலாம். அதாவது நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு சென்னையிலே தான் வேலை வேணும், சென்னையிலே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இடம் மாற்றம், வேறு எங்கேயாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை ஏற்றுக்கங்க, பரவாயில்ல. கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் ஜெயா ரவி, அஸ்ட்ராலஜர் அண்ட் லைஃப் கோச். இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதலில் நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் 2வது நாள், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உச்ச குரு பயிற்சி அப்படின்னு இதை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். இது திருக்கணிதப்படி நான் இங்கே சொல்கிறேன். வாக்கியம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில்களில், மற்றபடி இந்த வீட்டில் பண்ணுற பண்டிகைகள் இதெல்லாம் வாக்கியப்படி பண்ணுவோம். பட் இந்த தனி மனிதன் ஜாதகத்துக்கு நம்ம பொதுவாகவே திருக்கணிதம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லா பயிற்சிகளையும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குரு கடகத்தில் உச்சமாக போகிறார். உச்ச குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு 12 வருஷம் ஆகுது. ஸோ அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வரக்கூடிய அந்த குரு பகவான் இங்கே உச்சமான நிலையில் என்ன மாதிரி பலனை கொடுப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆவல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு இப்போ கடகத்தில் உச்சமாகும் போது இது ஒரு சிறந்த நிலை குரு பகவானுக்கு. இங்கே பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். அதாவது தனி மனிதன் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலக அளவுலையும் சரி, நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி. ஏன்னா இந்த குரு பகவான் இந்த ராசி சக்கரத்தில் அவர் 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அவரே 12 குடையவர், அந்த மோட்சஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்போ அவர் கடகத்தில் உச்சமாகும் போது, கடகம்ங்கிறது நம்மளுடைய இந்த காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சுகஸ்தானத்தில் அவர் உச்சம் அடையும் போது கண்டிப்பாக பல நல்ல விஷயங்களை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஒவ்வொரு ராசிக்கா இப்போ பார்ப்போம். மகர ராசி மகர லக்ன நேயர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ மகர லக்னத்திற்கு குரு பகவான் யார் அப்படின்னா 3-12 குடையவர், அதாவது திருதிய விரையாதிபதினு சொல்லுவோம். 3-12 குடையவர். அவர் போய் 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்து உச்சமடைய போகிறார். அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறது, அதாவது இவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் புதுசாக ஒரு இடத்துல வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழல் வரலாம். ஏன்னா 3-12 குடையவர் அப்படிங்கும்போது முற்றிலும் புதிய சூழலுக்கு செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கலாம். அதே சமயம் இவங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் தனிச்சு நிற்கும் போது ஒரு விஷயத்தை இவங்க கவனிக்கணும். என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஏன்னா எப்பவுமே குரு பகவான் தனியாக இருக்கக்கூடாது. தனித்த குரு அப்படிங்கிறவர் சில அவதிகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்டு ஜோதிடத்தில். ஸோ இந்த 7ஆம் மற்ற கிரகங்கள் கோச்சாரத்தில் வரும்போது இவரோட சேரும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு சில காலம் இருக்கும் இல்லையா, அப்போ அனாவசியமாக நம்ம வாக்குவாதங்கள், குடும்பத்தில்
மெயினாக கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கைங்கிறது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதாவது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஈகோ அதெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது. இந்த காலம் வந்து கொஞ்சம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஏன்னா பொதுவாகவே குரு பகவான் வந்து 7ஆம் பாவத்தில் தனிச்சு இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, குருவை வந்து நம்ம சுபர்னு தான் சொல்கிறோம், நல்ல யோகங்களை கொடுப்பார், யூனிவர்சலி அவர் வந்து ஒரு சுபர் அப்படின்னு தான் சொல்கிறோம். இருந்தாலும் அவர் 7ஆம் பாவத்தில் தனித்து அமரும் பொழுது சில நேரங்களில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பார். அதுவும் எப்போ கொடுப்பார்னா, ஒரு குழந்தையை கொடுத்து அதற்கு பிறகு பிரச்சனையை கொடுப்பார். அதனால் இந்த காலம் வந்து சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் 7ஆம் இடத்தில் குரு வரும்போது. ஆனால் மற்ற கிரகங்கள் சஞ்சாரிக்கும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தனியாக இருக்கும்போது மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டே இருக்கு ஜோதிடத்தில். அந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்க போறார் அதுதானே நம்மளுக்கு வேணும். ஏன்னா அவர் பார்க்கும் இடங்கள் விருத்தி, அமர்ந்த இடத்தை கெடுப்பார், பார்க்கும் இடங்கள் விருத்தி. அப்போ பார்க்கறது எங்க பார்க்கறாருன்னா 11ஆம் பாவத்தை பார்க்கறாரு. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன? லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அபிலாஷைகளை அதை நிறைவேற்றக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். நண்பர்கள் அப்படிங்கிறதும் 11ஆம் பாவம் தான். அப்போ அந்த 11ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும்போது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, பல விஷயங்கள் தடப்பட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய மகர லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னதான் வந்து 7.5 சனி நகர்ந்து போச்சு அப்படி இப்படின்னு சொன்னா கூட அவங்க இன்னும் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்ட மாதிரி தெரியல. கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டங்கள் இருக்க தான் இருக்கு. ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சி அந்த 11ஆம் பாவத்தை பார்க்கும்போது இவங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நிறைவேறலாம். அதே மாதிரி புதிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கிடைக்கலாம், இல்லை நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் இவங்களுக்கு கிடைக்கலாம். 11ஆம் இடம்ங்கிறது இன்னும் என்ன சொல்லலாம், நம்மளுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ஏதாவது சுயமா தொழில் பண்ணிட்டு இருந்தா அந்த தொழிலில் ஒரு லாபம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நன்மையை கொடுக்கும். அடுத்தது அவர் பார்க்க போறது எங்க பார்க்குறாருன்னா, நம்மளுடைய லக்ன பாவத்தையே பார்க்குறாரு, நம்மளோட ராசியே பார்க்குறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதாவது லக்னம் ராசி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம தான் நம்மளை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அதையே குரு பகவான் நம்மளையே பார்க்குற மாதிரி. அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக வெளியில் தெரியும். நல்ல இத்தனை நாள் தெரியாமல் இருந்த நம்மளை பற்றி இப்போ 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். உத்தியோகத்திலையும், ஏன்னா அது வந்து காலச்சக்கரத்தின் கர்மஸ்தானம் இல்லையா, அப்போ உத்தியோகத்திலையும் நமக்கு ஒரு பிரசித்தி நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதற்கு பிறகு அவர் 3ஆம் பாவம் என்ற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். அப்போ 3ஆம் அதிபதியே குரு பகவான், அவரே வந்து 7ஆம் பாவத்தில் உச்சமடைந்து அவர் 3ஆம் பாவத்தையே பார்க்கும்போது நம்மளுடைய திறமைகள் எல்லாமே அழகா வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு கால் நீங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியில போகும்படியான ஒரு சூழலும் வரலாம். அதாவது நீங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே, இப்போ நீங்க உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு சென்னையிலேயே தான் வேலை வேணும், சென்னையிலேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இடமாற்றம், வேற எங்கேயாவது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை ஏற்றுக்கங்க, பரவாயில்ல, உங்கள் நன்மைக்கு தான் அது நடக்கும். ஸோ அதனால் இடம் மாற்றம் அப்படிங்கிறது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கடினமாக உழைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதையே பண்ணும். மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த படிக்கும் வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 11ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு இல்லையா, அப்போது இந்த உயர்கல்விக்கும் மேலே இந்த போஸ்ட் டாக் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, போஸ்ட் டாக்டரேட் பிஹெச்டி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான படிப்பு படிக்கிறதுக்கு இது ரொம்ப உகந்த காலம். ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறதே வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்களை கற்று தெரிந்து கொள்வது, ரிசர்ச் ஓரியன்டாக ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப உகந்த காலமாக இருக்கும். உயர்கல்வியிலையும் ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் போய் படிங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இந்த 2026 குரு பயிற்சி, அதாவது திருக்கணிதத்தின் படி ஜூன் 2ஆம் தேதி நிகழப்போகிறது. இந்த பயிற்சி
ரொம்பவுமே ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக கருதப்படுகிறது. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா குரு வந்து இந்த இடத்துக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராரு. இந்த உச்ச நிலைக்கு வரக்கூடிய குரு இவர் வந்து ஒரு சிறப்பான பலன்களை எல்லா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கொடுப்பார் என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா உச்ச நிலையில் இருக்கும்போது அவருடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகபட்சம் உச்சபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிடத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த குரு பயிற்சி வந்து உலக அளவில் கூட பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குரு அப்படிங்கிறவர் வந்து நிதி நீதி இது ரெண்டுக்குமே காரகன் குரு பகவான் தான். அப்போது சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும். சட்டத்தில் திருத்தங்கள் அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி சட்டத்தில் வந்து பல விஷயங்கள் புதிதாக எழுதப்படக்கூடிய காலமாக இருக்கும். உலக அளவிலே பார்த்தீங்கன்னா பல நாடுகளோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும். நம்ம இந்திய பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எப்போவுமே சுதந்திர இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ சுதந்திர இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது ரிஷபம் தான் நமக்கு லக்னம். பொதுவாக இந்தியாவுடைய லக்னம் வந்து மகரம்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அந்த நேரத்துக்கு ஜாதகம் போட்டால் ரிஷபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜாதகமாக அந்த லக்னமாக அமைகிறது. ஸோ அதுக்கு பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக நம்ம பாரத தேசத்திற்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதுலேயும் அந்த சனியோடைய பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நம்ம பாரத தேசத்திற்கு அது வந்து 9-10 கூடிய சனி பகவான் தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் செல்லும் பொழுது புதிய சட்ட சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் நடக்கும். உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம தேசத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு பாசிட்டிவான குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுபிக்ஷம் வளம் அப்படின்னு எடுக்கும்போது விவசாயத்துறையாகட்டும் இல்லை மற்ற துறைகள் கூட, அதாவது பொருள், அதாவது தங்கம். இப்போ குரு அப்படின்னு வந்தாலே அவர் தங்கத்துக்கு அதிபதி காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தங்கமோட விலையெல்லாம் இப்போ எங்கேயோ போயிடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா. அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் வரும் நமக்கு. அதாவது இந்த உச்சபட்ச கட்டத்தில் போய் தங்கம் விலையெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக விலை குறையும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பட் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி தங்கம் மற்றும் அல்லாமல் மற்ற உலோகங்கள் அது மாதிரியான விஷயங்களும் விலை குறைப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு சாதகமான குரு பயிற்சியாக அனைவருக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த உச்சமான குரு இந்த கடகத்தில் வந்து அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதை ரொம்ப ஒரு வசதியாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து குருவை வந்து நம்ம ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் உயிரோட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அதுலேயும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம். அதாவது மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மகான்களில் ஜீவ சமாதி அடைஞ்ச நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் ஜீவ சமாதி ஆயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் ஒரு சுப கிரகமாகி அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னென்னா மகான்களை போய் தரிசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போய் மகான்களை தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஜீவ சமாதிகள் அவங்கவுங்க வசிக்கிற ஊரில், நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், உங்கள் ஊரில் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த மாதிரியான சித்தர்கள் சமாதியை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம், போய் தியானம் பண்ணுங்கள். போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தியானம் பண்ணுங்கள். ஆத்மார்த்தமாக அந்த மகான்களோட நீங்கள் வந்து
உங்கள் மனசு விட்டு பேசலாம். பேசும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து மரணம் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மகான்கள் சித்தர்களுக்கெல்லாம் அவங்களாம் வந்து இம்மார்டல் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போ போய் உட்காந்து அங்கே தியானம் பண்ணி அவங்களோட பேசி உங்கள் கஷ்டங்களையோ எப்போவுமே கஷ்டங்களை தான் போய் சொல்லணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷமான விஷயங்களையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த பிறவியில் கிடச்சிருக்கோ நல்ல விஷயங்கள் அதெல்லாம் போய் நன்றி சொல்கிறதுக்கு கூட நீங்கள் போகலாம். அது மாதிரி ஒரு தியான நிலையில் இருந்து இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி பல கெட்ட விஷயங்களை கூட உங்கள் கிட்ட வராமல் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பண்ணுங்கள். கோவில்களுக்கும் போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. கோவில்களுக்கு போகிறத விட இந்த ஜீவ சமாதிகளுக்கு போகும்போது அந்த மகான்கள் எழுந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். எல்லோரும் கடைப்பிடியுங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது.